ஹே வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். த ஹாண்டட் ஹவுஸ். இந்த வீடு பக்கத்தில் போகிறதுக்கு கூட எல்லாத்துக்கும் பயம், உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு. நைட்டு 3 மணி. ஒரு வீடு டோர் க்ளோஸ் ஆகியிருக்கு, லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு. ஆனால் உள்ளே யாரோ நடக்கிற சத்தம் கேட்குது. இது ஒரு கதை கிடையாது, டெல்லியில் நிஜமாகவே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. இந்தியா இன்சிடெண்ட்டில் நடந்தது அக்ரசன் கி பாய்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு அப்பாண்டட் பங்களாவில். பகல் நேரத்தில் பார்த்தா இது ஒரு சாதாரண ஓல்டு வீடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நைட்டில் ஸ்ட்ரீட் லைட் ஹாஃப் தான் வெளிச்சம் கொடுக்கும். மரத்துலலாம் ஷேடோ வால் மேலே மூவ் ஆகும். விண்டு இல்லைனாலும் கர்டைன் அசைவாங்க. லோக்கல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 6 மணிக்கு அப்புறம் அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1980s ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அங்கே மூவ் ஆகுது. முதல் 2 நாள் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. 3rd நாள் நைட்டு 2:47 AM மாதிரி ஃபேமிலி ஹெட்டு சடனாக எழுந்துடுறாரு. அதாவது அப்பா. கிச்சனில் வெசில் சத்தம் கேட்குது. டேப்பில் தண்ணி தானாகவே ஒழுகுது மாதிரி கேட்குது. அவர் போய் பார்த்தா டேப் க்ளோஸ் ஆகிடுது. விசில் நார்மலாக இருக்குது, யாருமே இல்லை. மேபி இமேஜினேஷனாக இருக்கும் அப்படின்னு திரும்பி போயிட்டு தூங்கிடுறாரு. அடுத்த நாள் 3 மணி ஆகுது. ஃபுட் ஸ்டெப்ஸில் ஸ்லோவாக மேலே ஃப்ளோரில் டக் டக் டக். அவங்க ஒய்ஃப் அதை கேட்குறாங்க, யார் மேலே நடக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் அவங்க 10 வயசு பொண்ணு நைட்டில் அழுது எழுந்தது. அம்மா, நான் தூங்கும்போது யாரோ என்னோடய பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது, என்னை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் டே அவர் ரூம் வாலில் ஸ்க்ராட்ச் மார்க்ஸ் இருக்குது. விண்டோ இன்சைடில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் விண்டோ ஓப்பன் பண்ணவே இல்லை. ஒரு நாள் ஈவினிங் ஒய்ஃப் மிரர் பக்கம் போய் ஹேர் செட் பண்ணிட்டு இருக்காங்க. சடனாக மிரரில் பின்னாடி ஒரு ஷேடோ மூவ் ஆகுது. அவள் டேர்ன் பண்ணால் யாருமே இல்லை. மறுபடியும் மிரர் பார்த்தா அந்த ஷேடோ இன்னும் நிற்குது. ஒரு நைட்டு எல்லாரும் ஹாலில் இருக்கும்போது மேலே ஃப்ளோரில் ஓடுற சத்தம், டோரை அடிக்கிற சத்தம், லைட்டு பிளிங்க் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பிளிங்க் பண்ணி சத்தம். ஃபேமிலி ஹெட் தைரியமாக மேலே போக ட்ரை பண்ணார். ஸ்டேர்ஸ் மேலே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்த உடனே ரொம்ப குளிர்காற்று ஃபேஸில் அடிக்கும். செஸ்ட் ஹெவி ஆகுது. போய் பாரு இன்னும் ஒரு லோ வாய்ஸ் கேட்குது. அவர் அங்கே தான் நிற்கிறாரு, மூவ் ஆகவே இல்லை. நெக்ஸ்ட் மார்னிங் யாருமே பேசாமல் பேக்ஸை பேக் பண்ணுறாங்க. வீடு விட்டு வெளியே வந்துட்டாங்க. அவங்க சொன்ன லாஸ்ட் வேர்ட், இந்த வீடு எம்டி கிடையாது அப்படின்னு. அப்புறம் டெனன்ட்ஸு சேம் ஃபுட் ஸ்டெப்ஸு, சேம் 3 மணி டிஸ்டர்பன்ஸு, சேம் ஷேடோ. லைக் இதெல்லாம் நீங்கள் ஒரு படம் இருக்கும்ல, காஞ்சூரிங்கில் கரெக்டாக அந்த 3 மணியோ சம்திங் 2 o'clock கரெக்டாக அந்த கிளாக் நின்றும். அதே மாதிரி தான் சின்ன பொண்ணுக்கு யாரோ பேசுகிற மாதிரி இந்த இதுலேருந்து அதே மாதிரி தாங்க. ஒரு வாட்ச்மேன் கூட சொல்லியிருக்காரு, நைட்டில் கேட் பக்கம் நின்று மேலே பார்த்தா விண்டோவில் யாரும் நிற்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு. ஆனால் போலீஸ் செக் பண்ணும்போது யாருமே இருக்க மாட்டாங்க, எவிடன்ஸும் எதுவுமே இருக்காது. ஃபைனலி வீடு பர்மனெண்ட்லி லாக் பண்ணிடுச்சு. இப்போ வரைக்கும் அது டவுட் தான், இது கோஸ்டா இல்லை ஓல்டு பில்டிங் சவுண்டு எக்கோவா இல்லை நம்ம பயம் க்ரியேட் பண்ணுற யாராவது பண்ணுறாங்களா அப்படின்னு. ஆனால் எல்லோரும் சேம் டைமில் சேம் எக்ஸ்பீரியன்ஸை பண்ண முடியாதுல்ல. நைட்டில் சைலன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் சில இடத்துல அந்த சைலன்ஸ்குள்ளே யாரோ பேசிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு நைட் தனியாக இருக்க ரெடியா? இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரி இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு கோட்டை வீடு. இந்த கோட்டை வீட்டில் ராத்திரி தங்குனா காலையில் யாருமே நார்மலாக இருக்க மாட்டாங்களாம். ராஜஸ்தானில் ஒரு பிளேஸ் இருக்குது, இந்தியாவில் மோஸ்ட் ஹாண்டட்னு சொல்லுவாங்க. சன்செட்டுக்கு அப்புறம் அங்கே போகவே அலோவே பண்ண மாட்டாங்க. இது நடக்கிற இடம் பங்கார்கோர் ஃபோர்ட்டு. பகல் நேரத்தில் டூரிஸ்ட் ஃபுல்லாக இருக்கும், செல்ஃபி வீடியோ ஃபன் எல்லாமே. ஆனால் 6 மணிக்கு அப்புறம் கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. போலீஸ் ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவாங்க, யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு. அப்படி என்ன தான் அங்கே இருக்குது? லோக்கல் பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நைட்டில் அங்கே தங்குனா
மறுபடியும் நார்மலாக வர்றது கஷ்டம் அப்படின்னு. இது என்ன நடந்துச்சுங்க ஆக்சுவலாக அப்படின்னா, 2015 4 பசங்க, அதாவது காலேஜ் பாய்ஸ் வந்து டிசைட் பண்ணாங்க, கோஸ்ட்னு ஒன்று இல்லவே இல்லை, இது எல்லாமே மித்து தான் அப்படின்னு. அவங்க பிளான் போட்டு நைட்டில் அங்கே உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 9:30 மணி இருக்கும். மூன் லைட் தான் வந்து கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது, ப்ரோக்கன் பில்டிங்ஸில், அதனால் சைலன்ஸாக இருக்குது. விண்டு சவுண்ட் வந்து எக்கோ ஆகுது. முதல்ல எல்லாம் ஃபன்னாக தான் போயிட்டு இருந்திருக்கு, லைக் சிரிப்பு, வீடியோ ஷூட்டர் எல்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சைன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 11:45 PM. அப்போதான் சட்டனாக ஒரு ஃப்ரெண்டு சொன்னான், டேய் கேட்குதா அப்படின்னு. தூரத்தில் ஒரு பாட்டு மாதிரி சவுண்டாக இருக்குது, அது சாஃப்டாக ஓல்டு ஸ்டைல் மியூசிக்கில் இருக்குது. அவங்க நினச்சாங்க நியர்பை வில்லேஜில் இருக்கும் அப்படின்னு. ஆனால் சவுண்டு ஃபோர்ட்டுக்குள்ளேருந்து தான் வருது. அடுத்து 12:30 மணி. ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது, சேண்டில் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது, ஆனால் யாருமே அங்கே இல்லை. ஒரு ஃப்ரெண்டு வந்து டார்ச் ஆன் பண்ணி பார்க்குறான், வால் மேலே ஷேடோ மூவ் ஆகுது, ஆனால் அவங்க 4 பேர் ஷேடோ கிடையாது. ஸ்லோவாக அவங்களுக்கு பயம் ஆரம்பிச்சிருச்சு, ஹார்ட் பீட்டு வேகமாக வருது, யாருமே பேசலை. ஒரு ஃப்ரெண்டு சொன்னான், போகலாண்டா, இது சரியில்லை, எனக்கு என்னமோ சரியாக படலை அப்படின்னு. 1:15 போல் ஒரு லவுடு ஸ்ட்ரீம் கேட்குது, அப்படின்னு ஒரு ஃபீமேல் வாய்ஸ். எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. சவுண்டு ஃபோர்ட்டு மிடில் இருந்து வருது. அவங்க அங்கே போகலை, ஆனால் அந்த சவுண்டு அவங்க பக்கம் வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க ஓடணும்னு டிசைட் பண்ணாங்க, கேட்டு பக்கம் ஓடினாங்க. ஆனால் சேம் பிளேஸில் திரும்பி திரும்பி சுற்றி சுற்றி அதே இடத்துக்கே வந்தாங்க. எக்ஸிட் வழியே கண்டுபிடிக்கவே முடியலை. ஒரு ஃப்ரெண்டு வந்து சடன்லி ஸ்டாப் பண்ணான், அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான், ஐஸ் வந்து ஓப்பன் அப்படி இருக்குது. அவன் சொன்னான், அங்கே யாரும் நிற்கிறாங்க அப்படின்னு. மற்ற 3 பேர் பார்த்தா ஒரு ஒயிட் ஃபிகர் தூரத்தில் மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் செகண்டே லைட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, டார்ச் லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு, ஃபுல்லாக டார்க்னஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மார்னிங் செக்யூரிட்டி கார்டு 3 பேரை கேட் பக்கம் கண்டுபிடிச்சான். அவங்க பயத்தில் ஷாக்கில் இருந்தாங்க. அந்த 4th ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் தூரத்தில் அன்கான்ஷியஸாக கிடச்சான். அதுக்கப்புறம் அவன் பேசவே இல்லை, சைலண்ட்டாக இருந்தான். இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, அஃபிஷியலாக சொல்கிறவங்க இதெல்லாம் இமேஜினேஷன், ஆனால் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண அந்த ஆடியோவில் அந்த ஸ்க்ரீம் நிஜமாக கேப்சர் ஆகிருந்துச்சு. பயம்னு ஒரு ஃபீலிங் தான், ஆனால் சில இடத்துல அந்த பயம் யாரோ க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் பங்கார் ஃபோர்ட்டில் ஒரு நைட் தங்க டேர் பண்ணுவீங்களா? அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டும் இருக்குது. மும்பையில் இருக்கிற இந்த ஃப்ளாட்டு வந்து 8th ஃப்ளோரில் தான் நடந்த ஒன்று. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் லிஃப்ட்டு வந்து 8th ஃப்ளோரில் தான் நிற்கும், ஆனால் அங்கே யாருமே தங்க மாட்டாங்க. நைட்டில் பெல் அடிக்கும், டோர் ஓப்பன் பண்ணால் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்தது முகேஷ் மில்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஓல்டு அப்பார்ட்மெண்ட்டில். இந்த ஏரியா வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்கும், ஓல்டு பில்டிங்ஸ், சைலண்ட் ஸ்ட்ரீட் நைட்டில், ஓல்டு பில்டிங்ஸ், சைலண்ட் ஸ்ட்ரீட் நைட்டில் வாட்ச்மேன் கூட லேட்டாக ரோம் பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. ஃபைனலி 2012 ஒரு ஒர்க்கிங் ஃபேமிலி வந்து அங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் ஜாபில் இருக்கார், ஒய்ஃப் வந்து ஹோம் ஒய்ஃப் தான். ஒரு 6 வயசு பையன் இருக்கான். முதல் வீக்கெல்லாம் நார்மலாக தான் போகுது. ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு நைட்டு 2:20 AM டோர் பெல் வந்து டிங் டாங் அப்படின்னு பெல் ஆகுது. ஹஸ்பண்ட் போய் அதை ஓப்பன் பண்ணுறாரு, யாருமே அங்கே இல்லை. அது வந்து சின்ன பிள்ளைங்க ப்ராங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடுறாரு. நெக்ஸ்ட்டு ஃபியூ டேஸில் சேம் டைமில் சேம் பெல், சேம் எம்டி காரிடார். சிசிடிவி செக் பண்ணாங்க, பெல் அடிக்கும், ஆனால் ஸ்க்ரீனில் யாருமே இருக்க மாட்டாங்க. பையன் ஒரு நாள் சொன்னான், அம்மா நான் ஹாலில் ப்ளே பண்ணும்போது லிஃப்ட்டு பக்கம் யாரும் நிற்கிற மாதிரி தெரியுது அப்படின்னாங்க. ஆனால் அதை ஒய்ஃப் வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே பையன் ரூமில் டாய்ஸ் எல்லாம் மூவ் ஆகிருச்சு. டோர் இன்சைடில் க்ளோஸ் ஆகுது.
ஒரு ஈவினிங் ஒய்ஃப் மிரரில் பார்த்தா பின்னாடி ஒரு பையன் நிற்கிற மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் வருது. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. மறுபடியும் மிரர் பார்த்தா அந்த ஃபிகர் இன்னும் நிற்குது. ஒரு நைட்டு வந்து 3 AM வந்து லிஃப்ட் சவுண்டு டிங் அப்படின்னு வருது. டோர் தானாகவே கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்கு. ஹாலில் இருந்து ஃபுட் ஸ்டெப் ஸ்லோவாக அந்த ஹஸ்பண்ட் பார்த்தா காரிடாரில் ஒரு ஓல்டு மேன் மாதிரி ஃபிகர் தெரியுது. லிஃப்ட் பக்கம் நிற்குது. அவன் ஃபேஸ் வந்து எனக்கு தெரியலை, ஆனால் ஹெட்டு வந்து ஸ்லோவாக டேர்ன் பண்ணுது. ஃபைனல் ஷாக் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் செகண்டு டோர் ஸ்லாம் ஆகுது, லைட் ஆஃப் ஆகுது, ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது. அடுத்த மார்னிங் நைபர்ஸ் வந்து சொல்கிறாங்க, 8th ஃப்ளோரில் ஒரு ஓல்டு வாட்ச்மேன் வந்து டெத் ஆனார், அப்புறம் யாருமே அங்கே தங்க மாட்டாங்க அப்படின்னு. 2 நாளுக்குள்ளே ஃபேமிலி ஃப்ளாட்டை வெக்கேட் பண்ணிட்டு பண்ணாங்க. லாஸ்ட்டில் ஹஸ்பண்ட் சொன்னார், பெல் அடிக்கிறவன் யாருன்னு தெரியலை, ஆனால் அவர் இன்னும் அங்கே தான் இருக்கார் அப்படின்னு. இதில் கேள்வி என்னென்னா, சிசிடிவியில் யாருமே இல்லை, பெல் எப்படி அடிக்கும்? நீங்கள் பேயே இல்லைன்னு சொன்னால் அந்த பெல் எப்படிங்க அடிச்சிருக்கும்? அதான் அங்கே ட்விஸ்ட்டு. எல்லா அப்பார்ட்மெண்ட்டும் சேஃப் கிடையாது. சில ஃப்ளோரில் யாரும் தங்காமல் இருக்கிற ரீசன் வந்து இருக்கும். நீங்கள் நைட்டு 3 மணியில் டோர் ஓப்பன் பண்ண தைரியம் இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.